Importance of education. Integral personality, the union of the physical and mental trait into a personality. ஒருங்கிணைந்த ஆளுமை உடல் மற்றும் மனப்பண்புகளை ஒரு ஆளுமையில் ஒன்றிணைத்தல். Defense mechanism to protect the self from hurt and disorganization. தற்காப்பு நடத்தைகள் காயம் மற்றும் ஒழுங்கற்ற தன்மையிலிருந்து தற்காத்து கொள்ளல். Rorschach ink blood test, particularly personality test, to bring out personality characteristics of different individuals. ரோசாக் மைத்தட சோதனை வெவ்வேறு நபர்களின் ஆளுமை பண்புகளை வெளிப்படுத்தல். Case study, in-depth study of a child or individual. தனிநபர் ஆய்வு ஒரு குழந்தை அல்லது தனிநபரின் ஆழமான ஆய்வு. Rating scale, opinion are usually expressed on a scale of value. தர அளவுகோல் கருத்துக்கள் பொதுவாக மதிப்பின் அளவில் வெளிப்படுத்தப்படுகின்றன. Different type of rating scale, descriptive, numerical, graphic, man to man, group, percentile. பல்வேறு வகையான மதிப்பீட்டு அளவுகோல் விளக்கமான, எண், கிராஃபிக், மனிதனுக்கு மனிதன், குழு, சதவீதம். Personality trait. Trait means characteristics. The personality trait is the method of conveying the size of the components. ஆளுமை பண்பு என்பது கூறுகளின் அளவை தெரிவிக்கும் முறையாகும். In service training, to the education a teacher receives after he has joined service, in continuous growth in the ability and skill to teach. பணியிடை பயிற்சி ஒரு ஆசிரியர் சேவையில் சேர்ந்த பிறகு பெறும் கல்வி. இது கற்பித்தல் திறன்களில் தொடர்ச்சியான வளர்ச்சி. Program learning, the device that can be used to spend more time or less time depending on the ability to remove stagnation in a class. திட்டமிட்டு கற்றல், திட்டமிடப்பட்ட கற்றல் ஒரு வகுப்பில் ஏற்படும் தேக்க நிலையை நீக்கும் பொருட்டு அவரவர் திறமைக்கு ஏற்ப அதிக நேரமோ அல்லது குறைந்த நேரமோ செலவிட்டு கற்க துணை செய்யும் சாதனமாகும். Wastage dropout, wastage or dropout, dropping out of people from school. Example, leaving school before completing primary stage. கழிவு அல்லது இடைநிற்றல் பள்ளியில் இருந்து மாணவர்களை வெளியேற்றுவது. எடுத்துக்காட்டு, ஆரம்ப கட்டத்தை முடிப்பதற்கு முன்பு பள்ளியை விட்டு வெளியேறுதல். Stagnation, the retention of a child in a class for more than 1 year or failure in a class and repeating the same. தேக்கம் ஒரு குழந்தையை ஒரு வகுப்பில் ஒரு வருடம் அல்லது ஒரு வருடத்தில் தோல்வி அடைந்து அதை மீண்டும் மீண்டும் செய்வது. Goals, observable and measurable end result based on one or more objectives to be achieved within a fixed time frame. இலக்குகள் ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவில் அடைய வேண்டிய ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட நோக்கங்களின் அடிப்படையில்
கவனிக்கக்கூடிய மற்றும் அளவிடக்கூடிய இறுதி முடிவாகும். aim, attempt to reach a certain goal. நோக்கம், ஒரு குறிப்பிட்ட இலக்கை அடைய முயற்சி. objectives, a stated measurable target of how to achieve these aims. குறிக்கோள், குறிக்கோள்களை எவ்வாறு அடைவது என்பதற்கான ஒரு அளவிடக்கூடிய இலக்கு. personality, totality of human being. ஆளுமை, மனிதனின் மொத்த கூறுகள். forget, failure to recall a past experience. மறத்தல், கடந்த கால அனுபவத்தை நினைவுபடுத்துவதில் தோல்வி. memory, the power for storing our experiences. நினைவகம், எங்கள் அனுபவங்களை சேமிப்பதற்கான சக்தி. observation, measurement without instrument. உற்றுநோக்கல், கருவிகள் இல்லாமல் அளவீடு. interview, a face-to-face relationship in which the interviewer and the child carry on some conversation with some purpose. நேர்காணல், ஒரு நேருக்கு நேர் உறவு, அதில் நேர்காணல் செய்பவரும் குழந்தையும் சில நோக்கங்களுடன் சில உரையாடல்களை மேற்கொள்கின்றனர். recapitulation, revision of the lesson for consolidate section wise or unit wise. மறுகூட்டல், ஒருங்கிணைப்பதற்கான பாடத்தின் திருத்தம் பிரிவு வாரியாக. review, retrospective view or view again. விமர்சனம், பின்னோக்கி பார்வை அல்லது மீண்டும் காண்க. motivation, an internal force with accelerate a response or behavior. ஊக்கம், ஒரு பதில் அல்லது நடத்தை துரிதப்படுத்தும் உள்சக்தி உளசக்தி. brainstorming, a learning strategy which quickly elicits several points of views and idea from a group. அறிவுத்தாக்கும், ஒரு குழுவின் பல கருத்துக்கள் மற்றும் யோசனைகளை விரைவாக வெளிப்படுத்தும் ஒரு கற்றல் உத்தி. inductive method, we start from particular instances to general law. தூண்டல் முறை அல்லது விதி வருமுறை, குறிப்பிட்ட நிகழ்வுகளிலிருந்து பொது சட்டங்கள் வரை தொடங்குகிறோம். deductive method, we start with general law and then solve particular problem by applying this law. விளக்குமுறை அல்லது விதி விளக்குமுறை, நாங்கள் பொது சட்டத்துடன் தொடங்கி பின்னர் இந்த சட்டத்தை பயன்படுத்துவதன் மூலம் குறிப்பிட்ட சிக்கலை தீர்க்கிறோம். analytical method, breaking the problem into small parts. பகுப்பாய்வு முறை, சிக்கலை சிறிய பகுதிகளாக உடைத்தல். synthetic method, who was introduced means J.I. Gordon, putting together and combining two or more parts to give a complete picture of the world. செயற்கை முறை, தந்தவர் J.I. Gordon, இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட பகுதிகளை ஒன்றிணைத்து முழுமையான படத்தை கொடுக்கும். Thank you to all. Subscribe Win Me.